பசுமையுடன் இனிய வணக்கங்கள் எனது புதிய சொந்தங்களே. இப்போ நம்ம ஊரில் மழை பெய்யுறது. இந்த மழை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மழை 2 மழை மேலே இருக்கிற சிமெண்ட் ஷீட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போயிடணும். அப்போ தான் காக்காவோட எச்சம், குருவியோட எச்சம், காற்று குப்பைங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது எல்லாமே கழுவிட்டு கீழே அழுக்கெல்லாம் வந்துடும். அப்புறம் 2 மழைக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மேலே க்ளீனாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரெயின் வாட்டர் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். மழை தண்ணி வருது இல்லையா, அதை சிமெண்ட் ஷீட்டில் வரைச்சா க்ளீனாக வரும். அப்போ க்ளீன் வாட்டராக நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச தட்டைப்பயிறு இருக்கு இல்லையா, தட்டைப்பயிறு, கொள்ளுப்பருப்பு, பயிறு இந்த மாதிரி முழு பயிர் எல்லாமே இந்த மழை தண்ணியில் வேக வச்சிங்க அப்படின்னா அப்படியே பூ போல் வெந்துடும். அந்த ஒரு ரீசனுக்காகவே நாங்கள் மழை கழுவிட்டு போனதுக்கப்புறம் 2 மழை கழுவுனா அதுக்கப்புறம் தான் 3வது மழை தண்ணி தான் பிடிச்சி வைப்போம். அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ 1 மணி நேரம் மழை பெஞ்சுது அப்படின்னா அரை மணி நேரம் கழுவுனதுக்கப்புறமா மறுபடியும் மீதி அரை மணி நேரத்துக்கு அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது. பிடிச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறது தான் இந்த மழை தண்ணியோட ஸ்பெஷலு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வடிகட்டி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புழு வைக்காது, நல்லா க்ளீனாக இருக்கும். அதுக்காகவே இந்த தண்ணி பிடிச்சிட்ருக்கிறேன்னா இப்போ குடை வச்சு நாமளும் நனையக்கூடாது, ஆனால் தண்ணியும் நம்மளுக்கு வேணும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எப்படின்னா பிடிக்கும்போது குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அமில மழையும் பெய்யத்தான் செய்யும், இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மழை நீர் அப்படிங்கிறது க்ளீன் வாட்டர் அப்படிங்கிறது மனசு ஏற்றுக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. உங்களுக்கு அழுக்கெல்லாம் கழுவிட்டு போனதுனால இது கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் மழை வந்துச்சா பாருங்கள், பார்த்துட்டு எப்படி நீங்கள் இந்த மழை தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சிருக்கீங்களா, குக்கிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் வெள்ளம் கீழே போகுது. அந்த சைடு விழுற மண் இந்த பக்கம் விழக்கூடாதுங்கிறதுனால நம்ம காரையில் வச்சு கவனமாக பிடிக்கணும், அது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி கீழே சேற்று தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தெறிக்காத அளவுக்கு க்ளீனாக பிடிக்கணும். அதுதான் மழை தண்ணியோட ஸ்பெஷல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.